வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, சண்டே நைட் ரொட்டீன் க்ளீனிங் தான். இந்த அடுப்பை எப்போவுமே சண்டே இல்லைனா வீக்லி ஒன்ஸாவது நான் க்ளீன் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு இந்த பர்னர்லாம் கலட்டிட்டு அப்புறம் அந்த தட்டு மேலே இருக்கிற அலுமினியம் ஃபாயிலையும் ரிமூவ் பண்ணி டஸ்ட்பினில் தூக்கி போட்டுடுவோம். இப்போ அந்த தட்டில் இருக்க அலுமினியம் ஃபாயிலை ரிமூவ் பண்ணி அந்த தட்டெல்லாம் நல்லா டிஷ் வாஷர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துப்போம். அது வாஷ் பண்ணி ஒரு சைடு வச்சுடுவோம். இன்றைக்கி ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம இந்தியன் அடுப்புலாம் பார்த்திங்கன்னா ஸ்டீல் அடுப்புலாம் இருக்குது. இப்போ ஸ்டீல் அடுப்பு வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி டிஷ் வாஷர் ஊற்றி அலுமினியம் ஃபாயில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பளபளன்னு ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் வாஷ் பண்ணி ஒரு சைடு வச்சுட்டேன். இப்போ அடுத்து ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நம்ம அடுப்பு மேலே உள்ளே இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து இந்த மாதிரி தேய்ச்சி ஒரு ஈர துணியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு துடைச்சிப்போம். அது நல்லா துடைச்சி எடுத்துகிட்டு அடுத்து ஒரு ட்ரை கிளாத் வச்சு துடைச்சிங்கன்னா அது நல்லா க்ளீன் ஆகிடும். அவ்வளோதான். க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபாயில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து இந்த மாதிரி சிசரில் கட் பண்ணிக்கோங்க. அந்த தட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து இப்போது அது உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ நல்லா உள்ளே குழி மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் எக்ஸஸை வந்து சைடில் அந்த தட்டுக்கு பின்னாடியே வந்து நல்லா சொருகி விட்டுக்கோங்க. அது நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டதும் இப்போ பர்னர் இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஹோல் இருக்கும். இப்போ அந்த ஹோலை தான் கட் பண்ண போகிறோம். அது ரொம்பவே முக்கியம். எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ அந்த எலக்ட்ரிக் பர்னர் மேலே இந்த அலுமினியம் ஃபாயில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா வந்து எர்த் அடிக்கும். அதனால் வந்து பார்த்து கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி அந்த பர்னரில் படக்கூடாத அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இதே மாதிரி இருக்கிற மீதி 3 தட்டுலையும் கட் பண்ணி எல்லா அலுமினியம் ஃபாயிலையும் போட்டு நல்லா இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டு அந்த பர்னருக்கும் ஏற்ற அந்த ஹோல்ஸையும் வந்து நல்லா கட் பண்ணி வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம அது எல்லாமே அடுப்பில் அந்த தட்டெல்லாம் வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்து நம்ம இந்த பர்னர் எல்லாம் இன்சர்ட் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இது மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டா அது வந்து இன்சர்ட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி அடுத்த விலாகில் உங்களை எல்லோரையும் பார்க்குறேன். பாய்.